கங்காதரங்கரமணீய ஜடாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரியமணங்கமதாபஹாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். ஆதிரன் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இஷ்ட தெய்வங்கள் எனும் இந்த பகுதியிலே தொடர்ந்து எம்பெருமான், பரம்பொருள், ஆதிபரசிவம் என்று மிகவும் போற்றுதலுக்குரிய, மிகவும் சிறப்புக்குரிய எம்பெருமானுடைய அளப்பெரும் ஆற்றலை அடியேனால் இயன்றவரை 4 பகுதிகளாக பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே எம்பெருமான் சிவபெருமானை நாம் வழிபடக்கூடிய முறைகளை பார்ப்போம். முன்னரே நம்முடைய காணொளிகளிலே சொன்னது போல, அன்பு என்ற ஒன்றால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். அதற்கு அழகான உதாரணம் எம்பெருமானுடைய அம்சம், அவருடைய கோலம். எந்த விதமான நகை, தங்கம், ஆபரணங்கள் ஏதுமின்றி, அழகான பட்டு பீதாம்பரங்கள் ஏதுமின்றி, அலங்கார பொருட்கள் ஏதுமின்றி இருக்கக்கூடிய சிவனுடைய அம்சம் நமக்கு வெளிப்படுத்துவது, நீ பொன்னை கொட்டி கொடுத்து, பொருளை கொட்டி கொடுத்து என்னை அடைய முடியாது என்பது. ஆக இறைவனை அடையும் வழிமுறைகள், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அன்பு என்ற ஒன்று. நாம் தெய்வத்தின் மீது வைக்கின்ற பக்தி, ஆழமான பக்தி என்ற ஒரு விஷயமே இறைவனை அடைய முடியும் என்பது. இந்த அள்ளல் பிணி யாவற்றையும் நீக்குகின்ற எம்பெருமானை நாம் பாதார விந்தங்களை பணிந்து, நீயே சரணாகதி என்று அவருடைய பாதத்தை நாம் சரண் புகும் போது அவரே நமக்கு குருவாக வழிகாட்டுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இதோடு சேர்த்து நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில வழிமுறைகளினாலே எம்பெருமான் இடத்திலே இன்னும் 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 அருகில் நாம் செல்ல முடியும். அதற்கான வழிமுறைகளை அடியேன் அறிந்த வரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா தெய்வங்களையுமே, எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் எந்த சமயத்திலும் அந்த தெய்வத்தை வழிபடலாம். இருப்பினும் எங்களுடைய கவனங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளை குவிப்பதற்காக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேட தினங்கள், விசேட விரத தினங்கள் என்று சிலது நம் முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எம்பெருமான் ஈசனுக்குரிய, அவரை நாம் வணங்குவதற்குரிய விரத தினங்கள் என்று பார்த்தால், மாதத்திலே 2 பிரதோஷங்கள், வளர்பிறை திரையோதசி திதி, தேய்பிறை திரையோதசி திதி. இந்த வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதி எம்பெருமான் சிவபெருமானுடைய விரத தினமாகிய பிரதோஷ தினம். எல்லா சிவ ஆலயங்களிலும் வெகு விமர்சையாக நந்தியம்பெருமானுக்கு இன்றைய தினம் அபிஷேக, ஆராதனை, பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. இந்த நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகள், அந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றதாக நம்முடைய முன்னோர் வாக்கு. இந்த 2 கொம்புகளுக்கு இடையில் எம்பெருமானை கண்டு தரிசிக்கும் வாய்ப்பு யாருக்கு கிடைத்திருக்கிறதோ புண்ணியமான மனிதர்கள் அவர்கள். இந்த பிரதோஷ தினத்திலே நந்தியை வழிபடுவது, நந்தியோடு சேர்த்து ஈசனை வழிபடுவது மிக மிக புண்ணியத்தை வாங்கி தரக்கூடியதாக இருக்கும். இறை ஆற்றலை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ருத்ராட்ச மாலை, அழகான ருத்ராட்ச மாலையை நீங்கள் வாங்கி, உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி, அதை சிவனுடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டிலே இருந்தால் அந்த திருவுருவ படத்திற்கு போட்டு வைக்கலாம். ஏன் திருவுருவ படம் என்று சொல்கிறேன் என்று கேட்டால், வீடுகளிலே பெரும்பாலும் சிவலிங்கங்களை வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்று கேட்டால், நாம் முன்னரே சொன்னது போல வீடுகள் எப்போதும் புனிதமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது போன்ற ஆற்றல் மிக்க தெய்வ சிலைகள், தெய்வ படங்களை நாம் வைக்கும் போது
கட்டாயமாக அவற்றை நாம் கூடுதல் புனிதத்துவத்தோடு பேண வேண்டும். அது எல்லோருக்கும் சிரமமான காரியம். ஆகையினாலே லிங்க உருவங்கள், ஆஞ்சநேயர் படங்கள், பத்ரகாளி, வீரபத்ரர் போன்ற உக்கிரமான தெய்வங்களை வைத்து வழிபட தடை என்று நாம் சொல்லுவோம். முடியுமானவர்கள், இல்லை நாங்கள் எப்போதுமே சைவமாக இருக்கிறோம், எப்போதும் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் சிவலிங்கங்களை வைத்துக் கொள்ளலாம். அதற்கும் அளவு பிரமாணங்கள் இருக்கிறது. 3 இன்ச்சுக்கு அதிகமான உயரத்தில் வைக்காமல் இருப்பது சிறப்பு. ஆக இந்த சிவலிங்கங்களை வீட்டில் வைப்பது, சிவபடத்தை வைப்பதற்கான இந்த நியமங்களை நாம் பேணி, சிவலிங்க திருவுருவ படம் நம் வீட்டிலே இருந்தால் இந்த ருத்ராட்ச மாலையை சிவனுடைய படத்திலே எப்போதும் வைத்துக் கொண்டு பிரதோஷ தினங்களிலே அந்த ருத்ராட்ச மாலையை நம் கையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய வீட்டு சுவாமி அறையிலே அமர்ந்து ஓம் நம சிவாயா என்ற சிவனுடைய மூல மந்திரத்தையும் அல்லது ஓம் சிவாய நம என்ற சிவனுடைய பஞ்சாட்சரத்தையும் அல்லது சிவ சிவ என்ற மந்திரத்தையும், இப்படி எந்த ரூபத்திலும் சிவநாமத்தை நாம் 108 முறையோ 1008 முறையோ எங்கள் வசதிக்கேற்ப நாமபாராயண ஜபம் செய்வது இறைவனை மகிழ்விக்கக்கூடியது. அப்படி 108 தடவை அந்த ருத்ராட்ச மாலையின் துணையோடு நீங்கள் அந்த நாமத்தை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ருத்ராட்ச மாலையை உங்களுடைய சிவனுடைய படத்திலே போடும்போது அது இன்னும் அதீத ஆற்றலை உங்களுக்கு உங்களுடைய வீட்டிலே ஏற்படுத்துகிறது, நல்ல மங்களங்களை செய்கிறது. இது ஒரு வழிமுறை. அடுத்த வழிமுறை, தூய்மையான சுத்தமான விபூதியை எடுத்து கொண்டு வந்து அதை செப்பு தட்டிலே பரப்பி அதன் மேல் உங்கள் வலது கையை வைத்து ஓம் நம சிவாயா என்ற மந்திரம் அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரம் அல்லது ஓம் சிவ சிவ என்ற மந்திரம், இவற்றில் எது உங்களுக்கு மனதிற்கு தோன்றுகிறதோ, சொல்ல வசதியோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வலது கையை விபூதியின் மேல் வைத்து சொல்லிக் கொண்டிருந்து 108 முறை சொன்னதன் பின்னர் அந்த விபூதியை வில்வம் ஓட்டிலே எடுத்து சேமித்து வைத்து அதை தினந்தோறும் பூசி வர சிவனுடைய ஆற்றல் உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். வில்வம் ஓடு என்பது வில்வ மரத்திலே காய்த்து கனிந்திருக்கக்கூடிய வில்வம் பழம். நகர்ப்புறங்களிலே இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பது சிரமம். கிராமப்புறங்களில் இருப்பவர்களிடம் சொல்லி அதை பெற்றுக்கொண்டு அதன் உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியையும் விதை பகுதியையும் நீங்கள் எடுத்து உண்பதற்கு பயன்படுத்திவிட்டு அந்த ஓட்டு பகுதியை துப்புரவு செய்து வைத்து அதில் விபூதியை நிரப்பி அதன் மூடியாலே மூடி வைத்து சுவாமி அறையிலே பேணி வருவது உன்னதமான பலனை கொடுக்கும். ஆக சிவனை வழிபட மாதத்திலே 2 தினம் வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், இந்த தினங்களிலே ஈசனை வழிபடுவது மிகச் சிறப்பு. இது தவிர எம்பெருமானை நினைத்து நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் மகா சிவராத்திரி விரதம், கேதார கௌரி விரதம், திருவெம்பாவை விரதம், கார்த்திகை சோமவார விரதம் என்ற விரதங்கள் வருடா வருடம் வரக்கூடியது. இதை தாண்டி ஆணி உத்தரம், பங்குனி உத்தரம், 6 நடேசர் அபிஷேக தினம் போன்ற தினங்களிலெல்லாம் நீங்கள் சிவனை நினைத்து ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தாலும் சரி, சிரமமானவர்கள் வீட்டிலிருந்து வழிபட்டாலும் சரி, முக்கியமான விஷயம் மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தி பூர்வமாக நீங்கள் வழிபடுவது. ஆக சிவனை வழிபடுவதற்கு எளிமையான மந்திரங்கள் சொன்னேன். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, சிவ சிவ. இந்த மந்திரங்கள் எம்பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரம். இதை மிஞ்ச வேறு எந்த மந்திரமும் கிடையாது. நாம் எப்போதும் மந்திரங்களுக்கே தலை சிறந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்வோம். அவே இந்த நம சிவாய, சிவாய நம என்ற மந்திரம். இதை நீங்கள் எப்படி சொன்னாலும் அதற்குரிய நட்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் சொல்லுவார்கள், நம சிவாயா என்று சொல்பவர்கள் இந்த பூலோக சுகங்களை விட்டு முக்தி நோக்கி பயணிக்க கூடியவர்கள் இந்த நமசிவாயா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். பூலோகவாசியாக இருப்பவர்கள், சிற்றின்பவாதியாக இருப்பவர்கள் சிவய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும், சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கோம். இப்படியான குழப்பங்கள் உங்களுக்கு தேவையில்லை.
மந்திரங்களை நாம் தேடி போவது கிடையாது, நமக்கான மந்திரங்கள் நம்மை தேடி வருகிறது என்பதே யதார்த்தம். உங்கள் மனதில் எந்த மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறதோ அதுவே உங்களுக்குரிய மந்திரம். முடியுமானால் அருகில் உள்ள ஆலயத்தில் உள்ள சிவாச்சாரியாரிடத்திலே மந்திர தீட்சை வாங்கிக் கொள்வது சிறப்பு. தீட்சை வாங்கி ஜெபம் செய்தால் அதற்கு சக்தி அதிகம். ஆக சிவனை வழிபடக்கூடிய நாட்கள், மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷம், சிவனுக்குரிய மந்திரம் சிவாய நம சிவாய என்ற மந்திரம். சிவனை வழிபடுவதற்கு மிக மிக உன்னதமான பொருட்கள் விபூதி, ருத்ராட்ச மாலை, இதோடு சேர்த்து வில்வம் இலை. உங்களுக்கு முடியுமாக இருந்தால் வில்வ மரங்கள் அருகில் இருந்தால் வில்வ இலைகளை பறித்து அர்ச்சனை செய்யுங்கள். அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பூக்கடைக்காரர்களிடம் சொல்லி வில்வ இலைகளை பெற்று அந்த வில்வ இலைகளை வைத்து சிவனை அர்ச்சித்து பூஜித்து வழிபடுவது உன்னதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டு ஒரு காட்டுப்பகுதியிலே திரிந்திருக்கிறான். அப்போது அவனை துரத்தி கொண்டு ஒரு புலி வந்திருக்கிறது. பயத்திலே கிடுகிடுவென ஏறி ஒரு வில்வ மரத்தின் மேல் அமர்ந்து விட்டான். அந்த புலி அங்கிருந்து நகர்வது போல தெரியவில்லை. இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டு எங்கே புலி வந்து விடுமோ என்ற பயத்திலே மரத்தில் இருந்த சின்ன சின்ன இலைகளை எல்லாம் பித்து பித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். காலையில் பார்த்தால் புலியை காணவில்லை, அது எப்போதோ போய்விட்டது. ஆனால் புலி போனது தெரியாமல் இவன் அந்த இலைகளை பித்து பித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான் இரவு முழுவதும். விடிந்ததும் பார்த்தால் புலியை காணவில்லை. அவன் இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டான். அந்த சிறுவன் முக்தி அடைந்து மோட்சம் அடைந்து கைலாயத்திற்கு சென்றான். ஏனென்று கேட்டால் அவன் மரத்தின் மீது ஏறியது சிவராத்திரி தினத்திலே. அந்த வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கிறது. ஆக இவன் தனக்கே தெரியாமல் வில்வ மரத்திற்கு மேல் ஏறி அமர்ந்திருந்து வில்வம் இலைகளை பித்து பித்து கீழே போடும் போது கீழே இருந்த சிவலிங்கத்திற்கு அது அர்ச்சனையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அதனாலே சிவராத்திரி முழுவதும் கண் விழித்து உறங்காமல் வில்வம் இலையினாலே அர்ச்சனை செய்த புண்ணியம் அந்த சிறுவனுக்கு கிடைத்து சிவகதி அடைந்து கைலாயம் சென்றான். ஆக நாம் தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் கூட நமக்கு புண்ணியத்தையும் உன்னதத்தையும் ஏற்படுத்தும். நாம் தெரியாமல் செய்கின்ற சில தவறுகள் கூட நமக்கு பெரும் பாவங்களை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே அந்த சிறுவன் தெரியாமல் வில்வ மரத்தின் மேலிருந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணதற்கே அத்தனை தூரம் புண்ணியம் என்றால், நாமும் மனதை ஒருநிலைப்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்யாத மனதோடு, பிறருக்கு தீங்கு நினைக்காத மனதோடு வில்வ இலைகளாலே சிவனை அர்ச்சித்தால் நிச்சயமாக அது உயர்கதி உயர் பதவியை நமக்கு ஏற்படுத்தி தரும். அந்த அடிப்படையிலே சிவனை வழிபடுவதற்குரிய நாட்கள், தினங்கள், சிவனை வழிபடுவதற்குரிய மந்திரங்கள், சிவனை வழிபடுவதற்குரிய வஸ்துக்கள். வஸ்து என்றால் வில்வமிலை, ருத்ராட்சம், விபூதி. இவையே சிறப்பானது. சிவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. இதை தாண்டி நாம் கடினமாக எதுவுமே செய்ய தேவையில்லை. நான் முன்னரே சொன்னது போல அன்பான உள்ளம் இருந்து நீங்கள் இதை செய்தாலே பரிபூர்ணமாக திருப்தியானதாக இருக்கும். இதை தவிர நாங்கள் மென்மேலும் எங்களால் இயன்றவரை நெய்வேதனங்கள் செய்வது, வெற்றலை பாக்கு, பழம், தேங்காய் இவற்றை படைப்பது, இறைவனுக்கு தும்பை மலர் சாற்றுவது, இறைவனுக்கு பூமாலைகள் பூச்சரங்கள் தொடுத்து போடுவது போன்று நாம் மேற்கொண்டு செய்யக்கூடியவை நம்முடைய திருப்திக்காக நன்மைகளை செய்யக்கூடியது, இறைவனை மகிழ்விக்கக்கூடியது. முடிந்தவர்கள் லிங்காஷ்டகம் படித்துக் கொள்வது, சிவபுராணம் படிப்பது போன்ற சிவனை பற்றிய ஸ்தோத்திரங்கள் படிப்பது, 12 திருமுறைகளை பாராயணம் செய்வதே இறைவனை குளிர வைக்கக்கூடிய விஷயம், புண்ணியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம். ஆக 12 திருமுறைகளை பாராயணம் செய்வதும் உத்தமத்திலும் உத்தமம். இந்த சிவபெருமான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். 1-2 காணொளிகளிலே எம்பெருமான் ஈசனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து விட முடியாது. ஏதோ என்னால் இயன்றவரை நான் இந்த கிடைக்கக்கூடிய அவகாசத்திலே, கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எம்பெருமானை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதற்கமைய என்னால், இந்த சிறுவனால் இயன்ற அளவு எம்பெருமான் ஈசனை பற்றி சிறிய சிறிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன்.
இதிலே சிவனை பற்றி அறியாதவர்கள், சிவனுடைய மகத்துவம் தெரியாதவர்கள் இதிலிருந்து பயனடைந்திருந்தால் அது அடியேனுக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். அந்த அடிப்படையிலே எத்தனை பேர் புண்ணியவாளர்கள் இந்த காணொளிகளை பார்க்கிறீர்கள் என்று நானும் ஆதிரன் குழுமமும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்திலும் அடியார்கள் நேயர்கள் தொடர்ந்து இந்த ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை பார்த்து வரக்கூடிய நேயர்கள் மன திருப்தி அடையும் வகையிலும் ஒரு அழகான நிகழ்வை ஆதிரன் குழுமம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இஷ்ட தெய்வங்கள் நிகழ்ச்சியிலே யார் இந்த பரம்பொருள் என்று 5 காணொளிகள் எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் பற்றி நாம் பார்த்திருந்தோம். இந்த 5 காணொளிகளில் இருந்தும் எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுகின்ற நேயர்கள், அதாவது 07600055881 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுகின்ற நேயர்களுக்கு யார் இந்த பரம்பொருள் என்ற 5 பாகங்களில் இருந்தும் வினாக்கள் கேட்கப்படும். 3 கேள்விகள் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் குறித்த நேரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். சரியான பதிலளிக்கக்கூடிய முதல் 50 அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஆதிரன் நிறுவனத்தினருடைய தூய்மையான தரமான இயற்கை மூலப்பொருட்களாலே தயாரிக்கப்படுகின்ற எந்தவிதமான ரசாயனமும் அற்ற முறையிலே தயாரிக்கப்படுகின்ற ஆதிரன் நிறுவனத்தின் வேல் பிராண்ட் கற்பூரங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நேயர்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை நீங்கள் ரசித்து பார்த்து பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களை சூழ இருக்கக்கூடியவர்களும் பலனடைய காணொளிகளை பகிருங்கள். அவர்களும் இது போன்ற நல்ல பல விஷயங்களை அடைய முடியும். மீண்டும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு அறிய தருகிறோம். 07600055881 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்களும் நிச்சயமாக வெற்றியாளர் ஆகலாம். தொடர்ந்து தூய தரமான கற்பூரங்களையும் கப் சாம்பிராணிகளையும் தெய்வீகத்தன்மை மாறாமல் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே புனிதத்தன்மை குறையாமல் நமக்காக குறைந்த விலையிலே வேல் பிராண்ட் எனும் பேரிலே தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனகுமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி போன்ற பரிகார ஹோம பூஜை வழிபாடுகளுக்கும், ருது சாந்தி, திருமண வைபவங்கள், வீடு கிரகப்பிரவேசங்கள், புதிய கடை திறத்தல் போன்ற சகலவிதமான மங்கள கைங்கரியங்களுக்கும் என்னை நீங்கள் அணுகலாம். தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலோடு இணைந்திருப்பதன் மூலமாக இன்னும் ஆன்மீகம் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த, சாஸ்திர சம்பிரதாய ஆகமம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஆதிரன் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொளிகளை எல்லோருக்கும் பகிருங்கள். நன்றி. வேல்